அவள் கைகுலுக்கிக் கொள்வதற்காக கை நீட்ட சர்வா அப்படியே நின்றான். அதனால் அருகில் வந்து ஹலோ சர்வா என்று அவனை சிநேகமாக ஹக் செய்து கொள்ள இன்னும் அதிர்ந்தவன் உறைந்து போனான். அவள் திடீரென கட்டிப்பிடிப்பாள் என சர்வா சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. சில நொடிகளில் தன்னை மீட்டுக்கொண்டு ஷிவானியை பார்ப்பதற்காக நிமிர்ந்தவன் வெளியிலிருந்து ஒரு பெண் தன்னை பார்ப்பதை கவனித்து சட்டென ஷிவானியை தன்னிடமிருந்து விலக்கிவிட்டான். அவன் திடீரென தன்னை தள்ளிவிட்டதில் புரியாமல் பார்த்தாள் ஷிவானி. வெளியிலிருந்து சர்வாவை பார்ப்பது யார்? சர்வாவுடன் பிசினஸ் விஷயமாக பேசுவதற்கு அவன் ஆபீஸ் வந்திருந்தாள் ஷிவானி. சர்வா அவளுடன் ஹேண்ட்ஷேக் செய்வதற்காக கை நீட்ட அவளோ அவனை நெருங்கி வந்து சிநேகமாக கட்டிப்பிடித்தாள். அதில் சர்வா சில நொடிகள் அதிர்ந்து நின்றான். திடீரென கண்ணாடி அருகில் நின்று யாரோ தன்னை பார்ப்பதாய் உணர்ந்து ஷிவானியை தன்னிடமிருந்து விலக்கிவிட்டான். அதில் என்னாச்சு சர்வா, எதுக்கு இப்ப தள்ளிவிட்டீங்க என்று ஷிவானி கேட்டாள். அவள் முகத்தில் குழப்பம் அப்பட்டமாக தெரிந்தது. இன்னும் கூட வெளியிலிருந்து அவனை பார்க்கும் அந்த பெண் அதே இடத்தில் நிற்க, இல்ல நான் தள்ளிவிடணும்னு நினைக்கல, நீ திடீர்னு கட்டிப்பிடிச்சிட்டியா அதனால என்று சொல்ல தயங்கினான் சர்வா. அதனால அதனால என்ன? நான் உங்களை கட்டிப்பிடிக்க கூடாதா? நாம என்ன எனிமியா? நான் பக்கத்துல வந்தா ஏதாவது ஆகிடுமா என்று அவள் பதில் கேள்வி கேட்க பெருமூச்சு விட்ட சர்வா, அப்படி இல்ல, அங்க பாரு, அங்க ஒரு பொண்ணு நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நிறைய பிரச்சனை, தேவையில்லாம உன்னையும் என்னையும் தப்பா நினைச்சாங்கன்னா அது நம்ம 2 பேருக்குமே நல்லதில்ல, அதான் என்று அந்த பெண்ணை கை காட்டி சர்வா கூற ஷிவானியும் திரும்பி அப்படி யார் நிற்பது என்று பார்த்தாள். ஆனால் அவளால் அதை சரியாக கண்டுபிடிக்க முடியவில்லை. யாரோ ஒரு பெண் சாதாரணமாக அந்த இடத்தில் நிற்கிறார் என்றுதான் அவளுக்கு தோன்றியது. அதில் சிரித்துக்கொண்டே எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்த ஷிவானி, என்ன சர்வா, இதுக்கெல்லாம் நீங்க போய் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நம்மளால அவங்கள பார்க்க முடியும், அவங்களால நம்மள பார்க்க முடியாது என்று தனக்கு தெரிந்ததை கூறினாள். என்ன சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலையே, அவங்களால நம்மள பார்க்க முடியாதா என்று சர்வா குழப்பத்துடன் கேட்டான். அதற்கும் சிரித்த ஷிவானி, இது ஒன் சைட் கிளாஸ் சர்வா, உங்களுக்கு தெரியாதா? நம்மளால வெளியில என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும், ஆனா வெளியில இருக்கிறவங்களால உள்ள யார் இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு பார்க்க முடியாது. வேணும்னா நீங்க போய் செக் பண்ணி பாருங்க என்று அவள் விளக்கமாக கூற, அப்படியா என்று ஆச்சரியத்தோடு எழுந்து சென்று அந்த கண்ணாடியை செக் செய்ய நினைத்தான் சர்வா. அதற்குள் அவனை தடுத்த ஷிவானி, ஹலோ ஹலோ டிடெக்டிவ் சார், உட்காருங்க, அதான் நான் அளவுக்கு கூட என்ன நம்ப மாட்டீங்களா என்று அவள் கேட்டதும் அப்படியே அமர்ந்துவிட்ட சர்வா, இல்ல எனக்கு இந்த விஷயம் தெரியாது, சாரி என்று கூறினான். இவ்வளவு நாளா இங்க ஒர்க் பண்றீங்க, உங்க கேபின்ல இருக்கிற கிளாஸ் எப்படி இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாதா? இதோ கூட தெரிஞ்சுக்கலையா என்று கேட்டாள் ஷிவானி. அதற்கு, நான் வேலையில ரொம்ப பிஸியா இருந்துட்டேனா, எனக்கு வேற எதுக்குமே டைம் இல்ல, கண்ணாடிய பத்தி எல்லாம் என்னால யோசிக்க முடியல. பரவாயில்ல, இத பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம பிசினஸ் டீல் பத்தி பேசுவோம். என்ன விஷயம் சொல்லுங்க என்று கைகளை கட்டிக்கொண்டு ஆளுமையுடன் கேட்டான் சர்வா. ஷோர் ஷோர், அதுக்காகத்தானே வந்திருக்கேன் என்று கூறி கால் மேல் கால் போட்டு அமர்ந்தாள் ஷிவானி. ஒருமுறை அவளை பின்னால் திரும்பி பார்த்துவிட்டு, நீ தனியா வந்திருக்கியா? உன்கூட செக்ரட்டரிஸ் யாரும் வரலையா? உனக்கு சொந்தமா கம்பெனி இருக்குன்னு சொன்ன என்று சந்தேகமாக கேட்டான். செக்ரட்டரிஸ் எல்லாம் இருக்காங்க, ஆனா உங்ககிட்ட படத்துக்கு போக 2 டிக்கெட் தான் இருக்கு, அதனாலதான் அவங்கள யாரையும் நான் கூட்டிட்டு வரல. எப்படி இருந்தாலும் மீட்டிங் முடிஞ்சதும் நாம 2 பேரும் படத்துக்கு போக போறோம், கரெக்ட் என்று அவள் கேட்டதும் சிரித்த சர்வா தலையாட்டினான். ஓகே, லெட்ஸ் பிகின். உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கு? என்ன டீலுக்காக நீங்க என்ன மீட் பண்ணணும்னு சொன்னீங்க என்று கேஷுவலான குரலிலிருந்து ப்ரொஃபஷனலாக கேட்டான். அதை புரிந்து கொண்ட ஷிவானி தானும் ப்ரொஃபஷனலாக குரலை மாற்றிக்கொண்டவள், என்னோட கம்பெனிக்கு சிசிடிவி கேமரா அப்கிரேட் பண்ணணும், நிறைய ரிசர்ச் பண்ணி உங்க கம்பெனில கேமராஸ் பெஸ்ட்னு கேள்விப்பட்டுதான் இங்க வந்திருக்கேன் என்று கூறினாள் ஷிவானி. நீங்க சொல்றத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப வரைக்கும் எங்க கம்பெனி ப்ராடக்ட்ஸ் மேல சின்னதா ஒரு கம்ப்ளைண்ட் கூட வந்ததில்ல, இதுக்கப்புறமும் வராது. அந்த கேரண்டியை நான் உங்களுக்கு தரேன். உங்களுக்கு எவ்வளவு குவான்டிட்டி வேணும், எப்பக்குள்ள அதை டெலிவரி பண்ணணும்னு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்ல முடியுமா என்ற அனைத்தையும் குறித்து கொள்வதற்கு தனது லேப்டாப்பை தயாராக வைத்துக்கொண்டு கேட்டான் சர்வா. ஃபுல் ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ப்ராடக்டை ஒரு முறை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப இந்த கம்பெனியோட பொறுப்பு உங்க கையில இருக்குன்னு தெரிஞ்ச அப்புறம் அது தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. அதனால என் கம்பெனிக்கு ஒரு 2000 யூனிட் சிசிடிவி கேமரா ரெடி பண்ணிடுங்க.
என் கம்பெனி இல்லாம சில பார்ட்னர்ஸ் கம்பெனிஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் தேவைப்படும். சோ அவங்களுக்கு ஒரு 2000 யூனிட்ஸ் வேணும், டோட்டலா 4000 யூனிட்ஸ் வேணும் என்று பெருமையுடன் அனைத்தையும் சொல்லி முடித்துவிட்டு சர்வாவின் முகத்தை பார்த்தாள் ஷிவானி. சர்வா முகத்தில் லேசான புன்னகை. தலையாட்டிவிட்டு நிமிர்ந்தவன், 4000 யூனிட்ஸ் பெரிய ஆர்டர். என்ன நம்பி நீ இந்த ஆர்டர்ஸ் கொடுக்கறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்றதுக்கு தனி காஸ்ட், அதை உங்க கம்பெனில வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கு தனியா செலவாகும். பட் நாங்க அதிகமா சார்ஜ் பண்ண மாட்டோம் என்று சர்வா தெளிவாக கூறிவிட, மற்ற கம்பெனி எல்லாம் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் சொல்லிட்டு அதை ப்ராடக்ட் காஸ்ட் கூட ஆட் பண்ண சொன்னாங்க. நீங்க நேர்மையா சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது எவ்வளோ இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெலிவரி எப்ப கிடைக்கும் என்று ஷிவானியும் கைகளை கட்டிக்கொண்டு கேட்க, உடனே பண்ண முடியும்னு என்னால உங்ககிட்ட பொய் சொல்ல முடியாது. கம்பெனியில கொஞ்சம் சப்ளை இஷ்யூஸ் இருக்கு, எல்லாத்தையும் நாங்க சரி பண்ணிட்டு இருக்கோம். எங்க என்ஜினியரிங் டீம் கடுமையா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால சீக்கிரமே சப்ளை நாங்க நினைச்ச அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ கம்பெனி சிச்சுவேஷன் மைண்ட்ல வச்சு பார்க்கும்போது இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகும் என்று அவன் எப்போதும் போல நேர்மையாகவே பேச, அது ஷிவானிக்கு ஆச்சரியமாக இருந்தது. நோ ப்ராப்ளம், எவ்வளோ டைம் வேணுமோ எடுத்துக்கோங்க, ஆனா ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்கணும், அதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. இந்த மாசமே ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க தானே, இல்ல அதை விட லேட் ஆகுமா என்று இறுதியாக ஷிவானி கேட்க, சொன்ன எல்லாமே ஓகே, முடிஞ்ச வரைக்கும் நாங்க ப்ரொடக்ஷன் இந்த மந்த்ல ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எல்லாமே ரிட்டன் கான்ட்ராக்ட் உங்களுக்கு வந்துடும். இந்த வீக்ல கான்ட்ராக்ட் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன். அதுக்கப்புறம் நாம அடுத்தடுத்த வேலைகளை ஆரம்பிக்கலாம் என்று சர்வா டீலை முடித்திருந்தான். ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை. கான்ட்ராக்ட் ரெடி ஆனதும் நீங்க சொல்லி அனுப்புங்க. டோட்டலா எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதுல பாதியா அட்வான்ஸா முன்னாடியே நாங்க பே பண்ணிடுறோம், மீதியை டெலிவரி பண்ணும்போது பே பண்ணிடுறோம் என்று ஷிவானி சொல்ல, ஓகே ஃபைன் என்று சிரித்தான் சர்வா. ஓகே, டீல் ஃபைனல் ஆயிடுச்சு. இதுக்கு மேல இதை பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்லை. வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா நம்ம மூவிக்கு கிளம்பலாமா என்று ஷிவானி கேட்க, சிரித்த சர்வா லேப்டாப்பை மூடி வைத்துவிட்டு அவளை நிமிர்ந்து பார்த்தவன், கிளம்பலாமே என்று கூறினான். ஷிவானி எழுந்து நிற்க சர்வா ஷிவானி இருவரும் அறையிலிருந்து வெளியே வந்தனர். அப்போது, நீ கார்கிட்ட போய் வெயிட் பண்ணு, நான் என் செக்ரட்டரி கிட்ட பேசணும், ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன் என்று தனது போனையும் டிக்கெட்டுகளையும் பாக்கெட்டுக்குள் வைத்துக்கொண்டே கூறினான் சர்வா. ஓகே, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிடாதீங்க என்று கூறிய ஷிவானி வெளியில் சென்று அவனுக்காக காத்திருந்தாள். சர்வா நேராக திவ்யாவிடம் வந்தவன், நான் இப்போ முக்கியமான வேலையா வெளியே போறேன், அதனால சில டீடைல்ஸ் மட்டும் உங்ககிட்ட சொல்லணும். ஒரு பெரிய கான்ட்ராக்ட் நமக்கு கிடைச்சிருக்கு, ப்ரொடக்ஷனை உடனே இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஸோ மாயா கிட்ட சொல்லி இன்னும் நிறைய இன்ஜினியர்ஸை வேலைக்கு எடுக்க சொல்லுங்க, அதுவும் உடனே எடுக்கணும் என்று சர்வா அடுத்தடுத்து கூற, அனைத்தையும் குறித்து கொண்ட திவ்யா, ஓகே சார், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் என்று கூறியதும் வெளியில் வந்து ஷிவானியின் காரில் ஏறினான் சர்வா. நாம ஃபர்ஸ்ட் எங்க போக போறோம் என்று அவன் கேட்க, பக்கத்துல ஆலியா புட்டிக் இருக்கு, அங்கதான் நாம போக போறோம். அங்க ட்ரெஸ் எடுத்துட்டு அங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஓகே தானே என்று ஷிவானி கேட்க, சர்வா ஆலியாவின் பெயரை கேட்டதும் லேசாக புன்னகைத்து விட்டு சரி என்று தலையாட்டினான். அது மிகப்பெரிய ஷோரூம் என்பதால் சர்வா வேண்டாம் என மறுப்பான் என ஷிவானி நினைத்திருக்க, அவன் உடனே ஒப்புக்கொண்டதே அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதை குறித்து கொண்டாள். ஆனால் சர்வாவிடம் டைகர் மெம்பர்ஷிப் கார்டு இருக்கிறது, அதை வைத்து ஆலியாவின் கடையில் என்ன வேண்டுமானாலும் வாங்கலாம் என்பது ஷிவானிக்கு தெரியாமல் போனது. பின் கார் அங்கிருந்து கிளம்ப இருவரும் ஆலியாவின் கடையை நோக்கிச் சென்றனர். இந்த மாலை நேரம் எதை பற்றியும் யோசிக்காமல் ஷிவானியுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்க வேண்டும், வேறு யாரை பற்றியும் யோசிக்க கூடாது என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்ட சர்வாவிற்கு திடீரென பிரவீன் ஞாபகம் வந்தது. இந்த நொடி பிரவீன் மட்டும் அவன் கண் முன்னால் வந்தால் நிச்சயம் அடித்து அவன் முகத்தை பஞ்சராக்கி இருப்பான் சர்வா. இப்ப அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்? வேதிகா கூட இருப்பானோ? ஒருவேளை அவளுக்கு கிஸ் கொடுத்துட்டு இருந்தானா என்று சர்வாவின் கற்பனை குதிரைகள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்க, அதியமான் தாத்தாவோட பர்த்டே வருது, நீங்க என்ன பண்ண போறீங்க என்று ஷிவானி கேட்ட கேள்வியில் அனைத்தையும் நிறுத்திவிட்டு, அவருக்கு பர்த்டே வருதா, எப்போ என்று கேட்டான் சர்வா. என்ன சர்வா, உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? நீங்க அந்த வீட்ல தானே இருக்கீங்க, உங்ககிட்ட யாருமே சொல்லலையா என்று ஷிவானி கேட்க, சர்வா லேசாக சிரித்து கொண்டான். அவனுக்கு அதியமானின் பிறந்த நாள் தெரிந்தால் அவருக்கு ஏதாவது பரிசு வாங்கி கொடுத்து அவர் மனதில் இடம் பிடித்து விடுவான் என தெரிந்து யாரும் அவனிடம் கூறவில்லை என அவனுக்கு புரிந்தது.
அதனால் அவர் பர்த்டே எப்ப வருது என்று ஷிவானியிடமே கேட்டான். இன்னும் 1 வாரம் இருக்கு, அடுத்த மாசம் 5ஆம் தேதி என்று கூறினாள். தலையாட்டி விட்டு, அட்லீஸ்ட் நீயாவது என்கிட்ட சொன்னியே என்று சர்வா கூற, ஷிவானிக்கு அதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. அதனால் கார் ஓட்டுவதில் கவனமானாள். அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். அந்த வீட்லயே கொஞ்சம் என்கிட்ட மரியாதையா நடந்துக்கிறது அவர்தான் என்று யோசித்த சர்வா என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் என்பதையும் சிந்திக்க ஆரம்பித்தான். அப்போது ஆலியா அவனுக்கு கொடுத்த அந்த 12 கோடி ரூபாய் வாட்ச் ஞாபகம் வந்தது. இல்ல, அது எனக்கு கிஃப்டா கொடுத்தது, அதை எப்படி இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியும்? அதுவும் இல்லாம இவ்ளோ பெரிய கிஃப்ட கொடுத்தா அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என் மேல சந்தேகம் வரும். திருடிட்டு வந்தியா அது இதுன்னு கேட்டு பிரச்சனை பண்ணுவாங்க என்று நினைத்தவன் அந்த எண்ணத்தை அப்படியே கைவிட்டு விட்டான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.